அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தீன் என்ற சகோதரர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். அது என்ன கேள்வி என்று சொன்னால், இப்ப ஜமாத்து தொழுகையில் இமாம் அல்ஹம்து சூரா ஓதி கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொல்லி முடிக்கும் போது இமாமும் ஆமீன் சொல்ல வேண்டும், பின்பற்றி தொழக்கூடியவர்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அதற்கான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சிறப்பை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிறப்பு இருக்கும்போது இப்போ ஹனஃபி மதுஹபில் உள்ள அந்த மக்கள் இமாமும் ஆமீன் சொல்ல மாட்டாங்க, பின்பற்றி தொழக்கூடியவர்களும் ஆமீன் சொல்வது கிடையாது. அப்ப இவங்களுக்கு அந்த சிறப்பை விட்டு விடுகிறார்களே, அப்ப இது சரிதானா, இதை விளக்குங்க என்று கேட்கிறாங்க. இப்ப நாம இதுல முதல் விஷயமாக புரிந்து கொள்வது என்னவென்றால், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த சிறப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜமாத்து தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கும் போது இதா அம்மனல் இமாமு அம்மீனு, இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகிறதோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு சிறப்பை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை சொல்லிதான் அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் இந்த நன்மைகளை இந்த சிறப்பை இழக்கிறார்களே, அப்ப இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீங்க சொன்னது போல ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் ஆமீன் சொல்வதே கிடையாது என்ற ஒரு நிலை இல்ல. அவங்க ஆமீன் சொல்லத்தான் செய்கிறார்கள். அது சத்தம் இல்லாம சொல்றாங்க. பொதுவாக ஷாஃபி ஹம்பலி மதுஹபுல உள்ளவங்க ஆமீனை சத்தம் போட்டுதான் சொல்லுவாங்க. இமாமும் சரி, பின்பற்றி தொழக்கூடியவங்களும் சரி, அந்த மதுஹபை சார்ந்தவர்கள் ஆமீன் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடை வச்சிருக்காங்க. என்ன நிலைப்பாடுனா, குரானிலிருந்தும் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு செய்தியை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையில நாங்க ஆமீனை மெதுவாக சொல்லுகிறோம் என்ற நிலைப்பாட்டுல தான் ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க இருக்காங்க. அது என்ன வசனம் என்று சொன்னால், அல்லாஹ் குரான்ல சொல்றான், உதுவு ரப்பக்கும் தல்லர்ருவன் வஹுஃபியத்தன், உங்கள் இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான். அப்ப பணிவாகவும் ரகசியமாகவும் என்று சொன்னால் மெதுவா பிரார்த்தனை செய்யணும். இப்ப அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில நாங்க ஆமீனையும் மெதுவா தான் செய்வோம், ஏன்னா ஆமீனும் ஒரு பிரார்த்தனை தான் என்ற நிலைப்பாடுல இந்த வசனத்தையும் ஆதாரமாக ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க வச்சிருக்காங்க. அதே போல இப்னு மசூத் என்ற சஹாபி, அவர் வாழ்க்கையில இந்த இமாம் தொடர்பான விஷயத்துல 4 விஷயத்தை அவர் மெதுவா தான் செய்யணும் என்ற நிலைப்பாட்டுல இருந்ததாக தப்ரானி என்ற நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இப்னு மசூதுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், இமாம் 4 விஷயத்தை மெதுவாக சொல்லணும். ஒன்னு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னொன்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னொன்னு சுபஹானக அல்லாஹும்ம, இன்னொன்னு ஆமீனு. இந்த 4ஐ இமாம் மெதுவாகத்தான் சொல்லணும் என்ற அந்த நிலைப்பாட்டை இப்னு மசூத் இருந்தாராம். அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம்னு இந்த ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அவங்க மதுஹபாக பின்பற்றாங்க. நாம இதுல இருந்து என்ன விளங்கணும் என்று சொன்னால், பொதுவாக இந்த ஹதீஸை நாம புரிந்து கொள்ளணும். இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க, ஏன்னா மலக்குமார்களும் அங்கே சேர்ந்துதான் தொழுவாங்க. அவங்களும் ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்களுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து போகுதோ அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ஹதீஸ் இருக்குதுல, அந்த ஹதீஸை வைத்து நாம எப்படி தவறா விளங்கக்கூடாது என்றால், ஆமீன் சத்தம் போட்டுதான் சொல்லணும், நல்ல பகிரங்கமான உரத்த குரல்ல தான் சொல்லணும் என்ற அந்த நிலையை நம்ம எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆமீன் சொல்லுங்க என்றுதான் இருக்குது. அது மெதுவாகவும் சொல்லலாம், சத்தம் போட்டும் சொல்லலாம், 2 விருப்பமும் இருக்குது. இப்ப இந்த விஷயத்துலதான் சில பேரு மாற்று கருத்துல இருக்கிறாங்க. நாங்க மெதுவாதான் சொல்லுவோம் என்று சில வசனங்களை வைத்து ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க ஃபாலோ பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சத்தம் போட்டுதான் சொல்லுவோம், ஏன்னா எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, ஆமீன் சொல்லுங்க என்று இருக்கும்போது சவுண்டா தான் சொல்லணும் என்று இருக்குது. அப்ப நாம என்ன விளங்கணும், 2 கருத்துகளுமே அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில
அது சரியாகத்தான் படுகிறது என்று ஃபாலோ பண்றாங்களே தவிர இது கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. மெதுவா சொல்வது கூடாதுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹனஃபி மதுஹபுல உள்ளவங்க சொல்லவே இல்லை என்று சொல்லும் போதுதான் அது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டணும். அவங்க சொல்லதான் செய்யறாங்க, என்ன மெதுவா சொல்றாங்க. அப்ப ஆமீன் அவங்க இமாமும் சரி பின்பற்றி தொழக்கூடியவங்களும் சரி மெதுவாக சொல்லுகிறார்களே தவிர அவங்க சொல்லவே இல்லை என்று சொல்வது அது தவறான கருத்து. ஏன்னா அவங்க மதுஹபுல ஆமீனை மெதுவாக சொல்வது அது சரியானது என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆமீன் சொல்வது மார்க்கத்துல உரத்த குரல்ல சொல்லுங்க, ரொம்ப மெதுவா சொல்லுங்க என்றெல்லாம் சொல்லப்படல. ஆமீன் சொல்லுங்க என்று சொல்லப்பட்டதுனால அவர் அந்த ஹதீஸை எப்படி விளங்கி ஃபாலோ பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி மலக்குமார்களுடைய ஆமீன் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அவங்க மெதுவா சொல்லுவாங்களா உரத்த குரல்ல சொல்லுவாங்களா தெரியாது. ஆமீன் சொல்றது அவங்களுடைய ஆமீனோடு ஒத்து போனால் அவருக்கு இந்த சிறப்பு இருக்கிறதுனால அவர் புரிந்த அந்த அடிப்படையில சத்தமாகவும் சொல்லலாம் மெதுவாகவும் சொல்லலாம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.